எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு, இந்த சீசனில் டைட்டில் வின் பண்ண போகிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி திவ்யாவோ கானா வினோத்தோ கிடையாது. சுபிக்ஷாவை தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக சேனல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே அப்பட்டமாக தெரியுது நமக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி டிடிஎஃப் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. முதல் டிடிஎஃப் டாஸ்கினுடைய வின்னர் யாருன்னா சுபிக்ஷா. ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காலையிலே வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்தாங்க. போன சீசனில் வந்து பல்பு இருந்துச்சு, பல்பை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், கையெடுத்தால் பல்பு ஆஃப் ஆயிரும், யார் கையெடுக்கிறாங்களோ அவங்க வெளில வந்துடணும், கடைசி வரைக்கும் யார் பல்பை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். சரியா? இந்த சீசன்லேயும் அதே மாதிரியான முதல் டாஸ்க். ஆனால் பல்பு இல்லை, பல்புக்கு பதிலாக ஒரு கட்டை ஒன்று குறுக்கில் அடித்து வச்சுருக்காங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். யார் அதிக நேரம் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் டிடிஎஃப் டாஸ்கினுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கினுடைய வின்னர். இதில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், சபரி, கமருதீன், சாண்ட்ரா, பார்வதி எல்லாருமே இறங்கிடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. அது வந்து அந்தளவுக்கு கடினமான ஒரு கேம் கிடையாது. உங்களுக்கு நிற்கிறதுக்கு கரெக்டான ஒரு கட்டை கொடுத்துருக்காங்க. சுபிக்ஷா ஷூ போட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே அதே மாதிரி ஷூ போட்டு நிற்கலாம். ஆனால் சில பேர் ஷூ இல்லாமல் வெறுங்காலில் நிற்கிறாங்க. வெறுங்காலில் நின்னா வலிக்கும், கால் வலிக்கும். அது வந்து தெரியாமல் அவங்க நிற்கிறாங்க. திவ்யா, அரோரா, சுபிக்ஷா இவங்க 3 பேர் வந்து கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் சரியாக தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அரோரா சுபிக்ஷாவுக்கு முன்னாடி இறங்கிடுறாங்க. பிக் பாஸ் வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்கினுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கினுடைய வின்னர் வந்து சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து கிளியராக இந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய சமுதாயத்தை வச்சு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அது இந்த வாரம் அப்பட்டமாக வெளிப்படையாக பல இடங்களில் வந்து தென்பட்டிருக்கு. அந்த பொண்ணு பேசுகிற பேச்சில் இருந்து தன்னுடைய சமுதாயத்தை பற்றி மட்டுமே முன்னிறுத்தி பேசுகிறாங்க. இது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. இங்கே எல்லாருக்குமான சரியான சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும். நீங்கள் கேஸ்ட் கேம் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து அரசியலாக மாறி அங்கே வந்து ஒருதலைபட்சமான முடிவுகளை வந்து அங்கே வரும். இதை தான் காலையில் கானா வினோத் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணார். வினோத்தால் முடியலை. அந்த பொண்ணு பேசினா என்ன தப்பு? இந்த சாதி பெருமை பேசுகிறதுலாம் அதில் எந்த பெருமையும் கிடையாது. மீனவ தொழில் வந்து எல்லாருமே செய்கிறாங்க. நான் மீனவ பெண் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு தற்பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றது நல்லாவே தெரியுது. இப்போ இந்த பொண்ணு போன வாரமே போக வேண்டியதுங்க. இந்த பொண்ணை வந்து வச்சுக்கிட்டு கனியை அன்ஃபேராக எவிக் பண்ணாங்க. கனியை எவிக் பண்ணதுக்கான காரணம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வந்து கனிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணம் சுபிக்ஷா தான். ஏன்னா போன வாரத்தில் சுபிக்ஷாவுடைய அம்மா வந்து அந்த வறுமை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை 25,000 ரூபாய் ஏதோ காசு கொடுக்கணும்னு என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த ஒரு விஷயத்தை வைத்தும் அவங்க தம்பியும் அப்பாவும் அவங்கெல்லாம் வந்து நடந்துக்கிட்ட அந்த விதமாக இருக்கட்டும், அவங்க தம்பி வந்து வருத்தமாக அவங்க அக்கா கிட்ட சொன்னதாக இருக்கட்டும், நீ எப்போ வெளியில் வந்தாலும் அழாத, நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்ட, தயவுசெய்து எப்போ வெளியில் வந்தாலும் அழாதன்னு சொல்லி இன்டைரக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜை சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்குற சேனல் வந்து இந்த பொண்ணு மேலே பரிதாபப்பட்டு இன்னும் ஒரு வாரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பரிதாபம் பார்த்ததுனால டிசர்விங் கண்டஸ்டன்ட் கனி அவர்கள் வெளியில் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போது சேனலுடைய பிளான் என்ன அப்படின்னா, சுபிக்ஷாவை நாமினேஷன் மூலமாக வெளியில் அனுப்பக்கூடாது. போன சீசன் சாட்சனா மாதிரி நாமினேஷனில் இந்த வாரமும் சுபிக்ஷா கீழே தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த டிடிஎஃப் டாஸ்க் இருக்குல்ல, சுபிக்ஷாவுக்கு இது ஒரு வாய்ப்பு. முடிஞ்சால் டிடிஎஃப் டாஸ்க்கு வின் பண்ணி நீ ஃபைனல்ஸ்க்கு போயிரு, இல்லைனா இந்த வார இறுதியில் உன்னை வெளியெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வாண்டடாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே. இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு எப்பயும் எவிக்ட் ஆக வேண்டியது எவிக்ட் ஆகாமல் இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது. கரெக்டுங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சுபிக்ஷா அவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, இந்த கமருதீன், சபரி, கானா வினோத்துக்கெல்லாம் என்ன ஆச்சு? அந்த அளவுக்கு டஃப்பான டாஸ்க் இது கிடையாது. அசால்ட்டாக நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. அந்த பொண்ணை ஜெயிக்க விட்டு எல்லாருமே இறங்கிட்டீங்களே, என்ன காரணம்னே எனக்கு புரியலை. சுபிக்ஷா ஜெயிக்கிறது உங்களுக்கே எவ்வளோ காண்டாக இருக்குது அப்படின்னா, சுபிக்ஷாவாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. சுபிக்ஷாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நானே கூட வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் சுபிக்ஷாவுக்கு பண்ணியிருப்பேன்.
ஏன்னா நான் வந்து சுபிக்ஷா மாதிரி சமுதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் சுபிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அது நமக்கு இந்த ஷோவில் தேவையே கிடையாது. ஏன்னா இது ஒரு கேம் ஷோ, எல்லாருக்கும் நடுவில் நடக்கிற போட்டி. யார் வந்து நல்லா போட்டியாளராக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். வாண்டடாக இந்த பொண்ணை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சு இந்த பொண்ணு மூலமாக ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண சேனல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகாது. யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே தோத்துட்டாங்க, இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை விட்டு கொடுத்து ஜெயிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு ஃபைனல்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அன்டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் வந்து வெளியில் போவாங்களா இல்லையா அடுத்தடுத்த வாரங்களில்? ஸோ சேனலுடைய இந்த ஒரு கேவலமான வேலை எதுக்குன்னு தெரில. சரி, இந்த பொண்ணு முதல் டாஸ்கில் வின் பண்ணியிருக்கு, வரக்கூடிய டாஸ்க்லையும் வின் பண்ணிட்டா ஒருவேளை டிக்கெட்டு ஃபினாலே அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வார இறுதியில் அந்த பொண்ணு நாமினேஷனில் இருக்கே, வெளியில் அனுப்புவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக அனுப்ப மாட்டீங்க. கரெக்டாக? அப்போ அந்த பொண்ணுக்கு பதிலாக யார் வந்து பலியாவா? சுபிக்ஷாவை விடவும் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் பலியாவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது அங்கே தயவுசெய்து இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் வந்து டாஸ்க் ஒழுங்காக விளையாடணும். இந்த விட்டு கொடுக்கறது இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரில, அப்படி பண்ணக்கூடாது. சேனலுமே பயங்கரமாக வந்து சுபிக்ஷாவுக்கு ஃபேவரிசம் காட்டுறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற போக பார்த்தா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினாலே வரைக்கும் அந்த பொண்ணு கொண்டு வந்து இந்த பொண்ணு தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி சேனல் ஒரு பேர் எடுத்துட்டா என்ன பண்ணுறது? அது நடக்கக்கூடாது. அப்படின்னா உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு மறக்காமல் ஹாட் ஸ்டாரில் ஓட் பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டுருங்க. அன்அஃபிஷியலாக ஓட் போடுங்க. ஆனால் எது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா ஹாட் ஸ்டார் தான். அதனால் அன்அஃபிஷியலில் போடும்போதே அடுத்து போயிட்டு ஹாட் ஸ்டார்லேயும் ஒரு ஓட்டை போட்டு வாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.